எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து யூகேல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு இது டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அசைலண்ட்டை வந்து ஒரு காரை வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கான் க்ரௌடுக்கு நடுவில் வெளியில். அதான் யூகேவோட க்ரம்சால் அப்படிங்கிற அந்த இதில் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இது வந்து அதுவும் இல்லாமல் வந்து அவன் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதாவது குத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கத்தியால். இதில் வந்து இந்த இன்சிடெண்ட்டில் 2 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, 3 பேர் வந்து சீரியஸாக வந்து அதான் காயமடைஞ்சிருக்காங்க, ஊண்டு ஏற்பட்டிருக்கு. இந்த இன்சிடெண்ட் வந்து இந்த எப்போ அக்கர் ஆகிருக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஹோலியர் டே ஆஃப் இது ஜூயிஷ் இயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது டெரரிஸ்ட்டு சினகோக் அட்டாக் அந்த இதில் அந்த கிரேட்டர் மான்செஸ்டர் அப்படிங்கிற இடத்துல போலீஸ் வந்திருக்காங்க, அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து விட்னஸ் வந்து அவங்களுக்கு அந்த இது கால் பண்ணி சொல்லின உடனே அவங்க தெரிஞ்ச உடனே வந்திருக்காங்க. அவங்க விட்னஸ் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க கார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டப்பட்டிருக்கு, அதாவது மெம்பர்ஸ் நின்றுட்டு இருந்திருக்காங்க பப்ளிக்கு. அங்கே அவங்கள நோக்கி வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு ஆள் வந்து கத்தியால் குத்தவும் பட்டிருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்காங்க அந்த இன்சிடென்ட் சைட்டில். அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெக்டை வந்து கன் ஷாட்டும் பண்ணியிருக்காங்க. கிரேட்டர் மான்செஸ்டர் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அந்த அசைலண்ட் அந்த கொலைகாரன் வந்து சேர்த்துட்டானா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அது கன்சர்ன் இருந்திருக்கு, அவன் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வந்து வச்சுருந்துருக்கான் அவனோட கூட, அதாவது அந்த ஹியூமன் பாம்புன்னு சொல்லுவாங்கனால அந்த மாதிரி. யூகே பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் வந்து கண்டம் பண்ணியிருக்காரு, வன்மையாக கண்டிச்சிருக்காரு இந்த நிகழ்வு நடந்ததை. இவர் ரொம்ப ஷாக் ஆகியிருக்கேன் இந்த இதில் நடந்தது இன்சிடெண்ட்டு அப்படிங்கிறதையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. என்னென்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்தது வந்து ஜூயிஷ் கேலண்டர் இயரில் வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு ஹோலியர் டேயில், யோம் கிப்பர் அப்படிங்கிற அந்த இதில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மோர் ஹாரிஃபிக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தாட்ஸ் எல்லாமே வந்து லவ்டு ஒன்ஸ் யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க, சில பேர்லாம் இறந்தவங்கலாம் இருப்பாங்களே அவங்க மேலே இந்த இதெல்லாம் இருக்குது எனக்கு. பட் ஆனால் வந்து நிறைய எமர்ஜென்சி சர்வீஸ் எல்லாம் வந்திருக்காங்க இமீடியட்டாக, அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வந்து எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்மர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அந்த இதை வந்து சம்மிட்டை வந்து யூரோப்பியன் லீடர்ஸோட அந்த இதை வந்து சீக்கிரமே முடிச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த அர்லியாக வந்து யூகேக்கு வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எமர்ஜென்சி மீட்டிங் கூட்ட போகிறாங்க, இந்த எமர்ஜென்சி கிரைசிஸ் மீட்டிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் கிங் சார்லஸ் III அவரும் வந்து தன்னோட சார்வை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த இன்சிடெண்ட்டை வந்து ரொம்ப ஷாக் ஆகிருக்கேன், ரொம்ப வந்து துக்கமாகவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கிங்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அவர் வந்து குவீன் கார்னிலாவும் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிருக்காங்க, வருத்தமாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் துர்சம்பவம் நடந்ததை பற்றி அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. பர்ன்ஹாம் அப்படிங்கிற ஒரு மேயர், கிரேட்டர் மான்செஸ்டரோட மேயர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிபிசி கிட்ட, சீரியஸ் இன்சிடென்ட் இது, அதை வந்து பீப்புளை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த ஏரியாவுக்கு போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து அஷ்யூரன்ஸும் கொடுத்துருக்காரு, இமீடியட் டேஞ்சர் வந்து இருந்தது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது காப்ஸ் வந்து அலர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இன்சிடெண்ட் பற்றி. அப்புறம் வந்து பேராமெடிக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 4 மெம்பர்ஸ் அந்த இது அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் அந்த ஸ்டாப் ரூம்ஸு அந்த இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. நார்த்வெஸ்ட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது மேஜர் இன்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வந்து எவ்ரி ஜூயிஷ் பர்சனோட ஒர்ஸ்ட் நைட்மேர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய அந்த துக்கத்தை. வந்து வெறும் புனிதமான நாள் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியாது, இந்த புனிதமான அந்த ஜூயிஷ் கேலண்டரில் இது வந்து என்னென்னா மாஸ் கேதரிங் அப்போ வந்து இந்த நாளில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹமாஸோடைய அந்த ஃபாலோ அதுக்கப்புறம் வந்து October 7, 2023 அட்டாக் அப்புறம் வந்து யூகே இந்த ரிப்போர்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா 1500 இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்லேயே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, விட்னஸ் இந்த ஹாரரை பற்றி வந்து சொல்கிறாங்க, ரீகால் பண்ணுறாங்க. சாவா லெவின் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
அவங்க ஏதோ சத்தம் கேட்டது, பயங்கரமான சத்தம். அது வந்து நான் ஃபயர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த மாதிரி வந்து டெரரிஸ்ட் அட்டாக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்கிறது சொல்லியிருக்காங்க அந்த சாவாங்கிறவங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த சினாக் அந்த இதில் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து அந்த செகண்டாக வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வெளியில் அந்த கால் வந்து இறங்கினோடனே வந்து யாரெல்லாம் பார்க்குறானோ எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ்லேயுமே சொல்லியிருக்காங்க. அதாவது காப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்னை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் மேலே வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கிரவுண்டில் வந்து வாஸ் லைங் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுவும் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பைஸ்டாண்டர் பக்கத்தில் இருந்தவர் வந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, பாம்பு வந்து அந்த டீடோனேட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கன் ஷாட்டை வானவுடனே வந்து வேறு எங்கேயோ நிற்கணும்னு பார்த்துருக்கான், பட் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அது வந்து என்ன ரீசன் என்ன ஏதுங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இனிமேல் தான் பண்ணால் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.